ஹாய் எவ்ரிஒன் எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இன்று தமிழக அரசியல்ல நெறைய பேர் கூறுற ஒரு வார்த்தை என்னன்னா, காமராஜர் ஆட்சி மாரி ஒரு ஆட்சி அமைந்ததில்லை அப்படிம்பாங்க. அப்படி இருக்க காமராஜர் ஐயாவோட கர்ம வீரர் காமராஜர் ஐயாவோட பிறந்த நாள் ஜூலை 15 1903ஆம் ஆண்டு இவர் பிறந்தாரு. 1975ஆம் ஆண்டு இவர் மறைந்தார். அப்படி ஒரு காமராஜர் ஆட்சி இன்ன வரைக்கும் அவருக்கு அப்புறம் யாராலும் கொடுக்க முடியல அப்படின்னா, அவர் அந்த ஆட்சியில செய்த சாதனைகள் என்னென்ன? கிட்டத்தட்ட 1954லேருந்து 63 வரைக்கும் காமராஜர் ஐயா முதல்வராக இருந்தாரு. அப்போ அவரால திறக்கப்பட்ட அணைகள் அப்படின்னு பார்க்கும்போது, கீழ்பவானி, மணிமுத்தாறு, காவிரி டெல்டா, ஆரணியாறு, வைகை நீர்த்தேக்கல், அமராவதி, சாத்தனூர், கிருஷ்ணகிரி, புல்லம்பாடி, விடூர் அணைத்தேக்கம், பரம்பிக்குளம், நெய்யாறு போன்றவைகளாகும். அதுபோல அவர் காலத்தில் தொடங்கப்பட்ட நீர்மின் திட்டங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல 26 கோடி ரூபாயில் குடிநீர் மின் திட்டம் கொண்டு வந்தார். 10 கோடி ரூபாயில் பெரியாறு மின் திட்டம் கொண்டு வந்தார். 8 கோடி ரூபாயில் கும்பார் அமராவதி மின் திட்டம் கொண்டு வந்தார். 12 கோடி ரூபாய் செலவில் 75,000 கிலோவாட் மின்சாரம் உபரியாக கிடைக்க வழி செஞ்சு மேட்டூர் கீழ்நிலை செல்வழி திட்டங்கள் போன்றவைகளாகும். இதில் சாத்தனூர் அணை கட்டுமானத்தில் நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வையும் நான் சொல்கிறேன். சாத்தனூர் அணை திருவண்ணாமலையிலேருந்து 30 கிலோமீட்டர் தூரத்துலையும், செங்கத்துலேருந்து 24 கிலோமீட்டர் தூரத்துலையும் இருக்குது. தமிழ்நாட்டில் 3வது பெரிய அணையான இது மேட்டூர் மற்றும் பவானி சாகருக்கு அடுத்தது. 1956 தொடங்கப்பட்டு 58 இது பயன்பாட்டுக்கு வந்துச்சு. இதில் காமராஜருக்கு என்ன புகழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அணை ஆரம்பத்தில் கட்ட திட்டம் போட்டது 2,50 கோடி. ஆனால் பின்னாடி விலை உயர்வால் 5 கோடி அளவுக்கு உயர்த்துச்சு. இப்போ தான் ஒரு பெரிய சுவாரஸ்யமான சம்பவமே இதில் அடங்கியிருக்கு. அணை திட்டமிட்டபடி 5 கோடியில் சுமார் 3 அதாவது கிட்டத்தட்ட 4 கோடிக்கு கட்டி முடிக்கப்பட்டுச்சு. அணையை பெருந்தலைவர் காமராஜர் திறந்து வச்ச பிறகு உளுந்தூர்பேட்டைக்கு போகிறாரு. நல்ல மழை வருது. வழியில் அணை கரையை பார்த்து கொண்டே வருகிறாரு. அங்கங்கே நீர்க்கசிவு. உளுந்தூர்பேட்டு அங்கே இருக்கக்கூடிய அரசினர் விருந்தினர் இல்லத்தில் இருந்துக்கிட்டு அதிகாரிகளை வர சொல்கிறாரு. என்ன கரையில் கசிவு இருக்குது அப்படிங்கிறாரு. ஏன் என்னங்கிறத கேட்குறாரு. அதிகாரிங்களும் ஐயா கரைகள் மண்ணால் உருவானவை செட் ஆகிக்கிட்டே இருக்குது. கசிவை கண்காணிக்க லஸ்கர் போடப்பட்டுள்ளனர். நாங்களும் அங்கே தான் இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. பயம் இல்லைங்கிற மாதிரி அதிகாரிங்க சொல்கிறாங்க. சரி இவ்வளோ செலவாச்சு என கேட்குறாரு. ஐயா ஒதுக்கீடு பணத்தில் கொஞ்சம் பணம் மிச்சம் இருக்குது என சொல்லி ஒரு தொகையை அவங்க சொல்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்ச காமராஜர் ஐயா, சரி அந்த பணத்தை கொண்டு போய் ஒரு பேபியான வேறு இடத்துல கட்ட உபயோகிச்சுக்கன்னு உத்தரவு போடுறாரு. இதுதான் பெருந்தலைவர் காமராஜ். தெரிஞ்சு வச்ச அணைய அதன் கரைகளை நீண்ட தூரம் காரில் பயணித்து கண்காணித்து நீர்க்கசிவை கண்டு விசாரிக்கிறாரு. அங்கேயே தங்கிட அதுக்கப்புறமும் நிறைய பேர் தமிழ்நாட்டை ஆண்டாங்க. யாராவது இப்படி செஞ்சாங்களா? எவ்வளோ செலவாச்சு என கேட்குறாரு. பணம் மீதி இருக்கிறதான்னு கேட்குறாரு. நேர்மை முதல்வரிடம் இருப்பதால் அதிகாரிகளும் நேர்மையாக இருந்தன அந்த காலத்தில். மீதி பணம் இருக்குன்னு அதிகாரிகள் சொல்கிறாங்க. இது போல காலம் இனி நடக்குமா? மீந்த பணத்தை கொண்டு வேற ஒரு அணையை கட்ட சொன்னார் அன்று. இதுதான் பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜர். இன்னைக்கு அரசியல் பத்திரிகையான துக்ளக் அப்படின்னு ஒரு பத்திரிகை இருக்குது. அரசியல் விமர்சனங்கள் குறித்து துக்ளக் ரொம்ப பிரபல்யமான ஒரு பத்திரிகை. இதை அன்றைய நாளில் நடத்தியவர் யாருன்னா ராமசுவாமி. அவரும் ஒரு லேசுப்பட்ட ஆள் கிடையாது. அரசியலில் நையாண்டி, நக்கல், சர்க்காசிசம் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அதே மாதிரி எதுக்குமே ஒரு கண் கலங்காத ஒரு நபரும் கூட ராமசுவாமி. அப்படி இருக்க ஈவன் அவரோட பத்திரிகையை அரசால் முடக்கப்பட்ட போது கூட கழுதைங்களுக்கு இது நல்ல தீனி, அந்த புண்ணியம் என்ன தான் சேரும் என சொல்லி சிரிக்கக்கூடிய ஆள் தான் சோ. அப்படிப்பட்ட ராமசுவாமியை அழுத ஒரு விஷயம் உண்டு. அது காமராஜருடைய சந்திப்பு. ராமசாமிக்கு காமராஜ் மேலே நல்ல ஒரு மரியாதையும் உண்டு, ஒரு நல்ல மதிப்பும் உண்டு.
இவ்வளவுக்கும் டெல்லி காங்கிரஸ தாக்குகின்றன என காமராஜருக்கு சோ மேல கோபம் இருந்துச்சு. சோ ராமசாமியின் நாடகங்களுக்கு கூட சில நேரங்கள்ல காமராஜர் அனுமதி மறுத்த ஒரு காலங்களும் உண்டு. ஆனாலுமே சோவுக்கும் சரி, காமராஜர் ஐயாவுக்கும் சரி 2 பேருக்குமே ஒருத்தங்க ஒருத்தங்க மேல வச்சிருக்கிற மதிப்பு வந்து ரொம்ப அதிகமாகத்தான் இருந்துச்சு. அந்த உறவும் வந்து நீடிச்சுச்சு. அந்த சமயத்துல காமராஜர் வசிச்ச அந்த வாடகை வீட்ட சொந்த வீடுன்னும், காமராஜர் உல்லாச வாழ்க்கை வாழ்றார்ன்னும் சில அரசியல் கட்சிகள் பரப்புரை பொய்கள்லாம் சொன்னாங்க. அப்போது டெல்லியிலேருந்து வந்த காங்கிரஸ் அரசின் உயர்மட்ட ஆட்கள் கூட காமராஜர காண வருவாங்க. காமராஜர் ஐயா பெரும்பாலும் அவங்கள வேற ஏதாவது காங்கிரஸ் பிரமுகரின் வீட்டுக்கு தங்க சொல்லி அனுப்பிருவாரு. இதையும் வந்து பத்திரிகைகள் எல்லாமே ஊழலுக்கு துணை போறார் காமராஜர் அப்படிங்கிற மாரி சொல்றது. பண்ணையார் வீடுகள்ல டெல்லிக்காரங்களுக்கு என்ன வேலை என்றெல்லாம் பத்திரிகையில எழுத ஆரம்பிச்சாங்க. காமராஜர் ஐயாவ கொஞ்சம் பாதிச்சது. அப்போ அந்த சமயத்துல அவர காண சோ. ராமசுவாமி, அதாவது துக்ளக் அதிபர் சோ. ராமசாமி வராரு. அவரிடம் கொஞ்சம் ஆத்திரமாக கேட்டார் காமராஜர், "நீ அடிக்கடி இங்க வர, உன்ன என்னைக்காவது சாப்பிடுன்னு சொல்லியிருக்கேனா?" அப்படின்னு சோவ பார்த்து கேட்குறாரு. சோவும் இல்லங்கிற மாரி தலையாட்டுறாரு. அதே சமயம், "ஒரு கிளாஸ் டீ தந்திருக்கேனான்னு?" காமராஜர் ஐயா கேட்க, இல்லங்கிறாரு சோ. கண்ணதாசன் அவர் இவர்ன்னு எவ்வளோ பேரு இங்க வந்துட்டு போறாங்க. யாராவது என் கூட சாப்பிட்டாங்கன்னு ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருக்கியாங்கிற சோவ பார்த்து காமராஜர் ஐயா கேட்கிறாரு. இல்லன்னு சொல்லிட்டு அவரையே உற்று பார்த்தார் சோ. நேரு கூட இங்க வந்து என் கூட சாப்பிட்டதில்லையே என சொன்ன காமராஜர் குரல் கம்மியாச்சு. உடைஞ்ச குரலுடன் சொன்னாரு, "இங்க அவ்வளோதான் வசதிண்ணே. இது ஒண்டிக்கட்ட வசிக்கும் வாடகை வீடு. இங்க எப்படி நல்ல சாப்பாடும், வசதியும் இருக்கும். எனக்கு தேவை என்னவோ 2 இட்லியும், கொஞ்சம் சோறும் தான். அத தவிர இங்க எதுவும் இருக்காதுன்னேன். பெரியவங்க வந்தா உபசரிக்க என்கிட்ட ஏது வசதி? அதனால தான் வசதியானவங்க வீட்டுக்கு அனுப்புறேன். நான் என்ன நேரு பரம்பரையான்னேன். அது புரியாம என்ன அவனவன் என்னவோ பேசுறான் பாத்தியா? என் சம்பளம் எனக்கும் இந்த வீட்டு வாடகைக்கும் என் தாய்க்கும் கூட பத்தாதுன்னேன்" சொன்னாரு காமராஜர் ஐயா. தொண்ட கம்மி முகத்த திருப்பிக் கொள்கின்றனர். துக்ளக் சோ கண்ணீர் விட்ட இடமும் அதுதான். அது ஒண்ணுதான். அந்த கண்ணீர் ஒரு எளிய அப்பாவித் தலைவனின் உள்ளத்த அப்படியே காட்டிய உண்மைக் கண்ணீர்னும் சொல்லலாம். இதுதான் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா. இன்றும் வந்து பல ஆட்சியாளர்கள் வந்து தமிழகத்துல காமராஜர் போன்று ஆட்சி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுநாள் வரைக்கும் அவங்க நினைக்கிறாங்க. இனிவரும் காலங்களில் அது நிகழுமா தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு தமிழகத்தை உருவாக்கிய பெருந்தலைவர், கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.